ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் சோசியல் டெஸ்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு, அதாவது 6th சோசியல் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடங்கள், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், பேரண்டம், சூரிய குடும்பம், பன்முகத்தன்மை அறிவோம், சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற இந்த பாடங்கள் இதில் ஒரு 75 கேள்விகள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார் அப்போ 6th இவ்வளோ தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வரலாறு என்றால் என்ன, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அடுத்து புவியியலில் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பாடங்களை நன்றாக படித்து விட்டு இந்த ஒரு வீடியோவை ஜஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் கேளுங்க. சரியா? உங்களுக்கு பெஸ்ட்டு ரீகாலாக இருக்கும். ஓகேவா? சரி, இந்த டெஸ்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டெட்டில் பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆசிரியர்கள். சரியா? அடுத்து பேப்பர் 2, முக்கியமாக பேப்பர் 2ல் சோசியல் மேஜர் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, முதல் கேள்வி பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த நகரத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா லோத்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. எந்த இடம்? லோத்தல் அப்படிங்கிறது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறப்ப தொன்மையான நாகரிகங்கள் மற்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் ஒரு 4 நாகரிகங்கள் கொடுத்துருப்பாங்கப்பா. மெசபடோமியா நாகரிகம், இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப பழமையான நாகரிகம். இதோட காலம் பொறுத்த வரைக்கும் கிமு 3500 2000 வரைக்கும் இருக்கும் மெசபடோமியோ நாகரிகம். ஓகேவா? அடுத்ததாக எகிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்கும். அடுத்ததாக நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் வரும். அதுக்கப்புறம் சீன நாகரிகம் வரும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு 11th ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, 9th ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, 6th ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 6th உள்ளது என்ன அப்படின்னா 3300 1900, அதாவது கிமு 3300 1900 வரைக்கும் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதோட காலகட்டம் அப்படிங்கிறது. சரியா? ரைட், இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவோட முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என கருதப்படும் நகரம் எது? சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுவாங்க அப்படின்னா மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸை தான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொறுத்துக. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மாநிலம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு டான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம பொறுத்தணும், ரொம்ப முக்கியமானது. குஜராத்துக்கு என்ன வரும் அப்படின்னா கார்பா. சரியா? குஜராத்துக்கு கார்பா, தாண்டியா 2 வரும். அப்போ தாண்டியா நான் கொடுக்கல, கார்பா மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? குஜராத்துக்கு கார்பா, தாண்டியா. ஒரு பாடல் கூட இருக்கும், குஜராத் குமரிகள் ஆட அப்படின்னு சொல்லி, தாண்டியா ஆட்டம் ஆட குஜராத் குமரிகள் ஆட அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கும். சரியா? அப்போ நம்ம தாண்டியான்னு வந்துட்டாலே குஜராத் தான். ஓகேவா? ரைட்டு. அடுத்து ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் கல்பேலியா அப்படிங்கிற ஒரு டான்ஸும் வரும். அடுத்து கூமர் அப்படிங்கிற ஒரு டான்ஸும் வரும். சரியா? 1. அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிஹு அப்படிங்கிறது. பஞ்சாபுக்கு பாங்க்ரா. ஸோ 4 1 2 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்போ தமிழ்நாட்டுக்கு புகழ்பெற்ற நடனம் என்ன அப்படின்னா கரகாட்டம் இருக்குது, ஒயிலாட்டம் இருக்குது, கும்மி, தெருக்குத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இந்த மாதிரி எல்லா ஆட்டமும் வந்துடும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. கேரளாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மோகினி ஆட்டம், தெய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாபுக்கு பாங்க்ரா, பாப்பா. ஓகேவா? குஜராத்துக்கு கார்பா, தாண்டியா. ராஜஸ்தானுக்கு கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசுக்கு ராசலீலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசுக்கு ராசலீலா. உத்தரகாண்டுக்கு சோலியா அப்படிங்கிறது. அசாமுக்கு பிஹு அப்படிங்கிறது. தற்போது வரையில் எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளன? ஸோ புக்கு ஆன்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்குது. தற்போது எத்தனை மொழிகள்? 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷனில் 8வது அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் 22 மொழிகள் நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில்
செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது, முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னா நம்ம தமிழ் தான். 2004 வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்து அறிவித்தாங்க. இப்போ வரைக்கும் 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்குது. 2005 வந்து பார்த்திங்க அப்படின்னா சமஸ்கிருதம் வந்து அறிவித்தாங்க. தமிழுக்கு அப்புறம் சமஸ்கிருதம். தெலுங்கையும் கன்னடத்தையும் 2008 வந்து அறிவித்தாங்க. 2013 மலையாளம், ஒரியா வந்து 2016. ஸோ இந்த ஆண்டு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2004, அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் 2005, 2008 தெலுங்கும் கன்னடமும், 2013 மலையாளம், 2016 ஒரியா அப்படிங்கிறது. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? பாருங்கள், ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து அவரோட நூலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஒருத்தர். யார்? சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஒருத்தர். இந்தியாவில் இந்தி மொழிக்கு பிறகு அதிக அளவில் பேசப்படும் 2வது மொழி எது? இந்தியாவில் இந்திக்கு அப்புறம், சரியா, அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் 5 மொழிகளை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 122 முக்கிய மொழிகள் இருக்குது, 1599 பிற மொழிகள் இருக்குது. இது எதன் அடிப்படையில் அப்படின்னா 2001 அடிப்படையில், சரியா. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எது அதிகமாக பேசப்படுது அப்படின்னா ஹிந்தி தான் வந்து அதிகமாக பேசப்படுது. 43.63% வந்து பேசப்படுது. அதாவது 43.63%. அதுக்கு அடுத்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வங்காளம் தான் பேசுகிறாங்க, 8.3%. ஹிந்தி ஃபஸ்ட்டு, வங்காளம் செகண்டு, அடுத்து தெலுங்கு, அடுத்து மராத்தி, அடுத்து தமிழ். ஓகேவா? சரி, நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு திராவிட மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் நமக்கு வந்து வேண்டாம், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. ராகி கர்கி ஹரியானா மாநிலத்தில் அமைந்துள்ளது. இதில் தவறானது இதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் ராகி கர்கி, அதாவது ஹரியானாவில் உள்ள ராகி கர்கியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது கரெக்டு தான். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது கரெக்டு தான். ராகி கர்கி ஹரியானா மாநிலத்தில் இருக்குது, கரெக்டு தான். ஸோ எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தவறானது. ராசலீலா என்பது எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம்? நான் ராசலீலா நான் சொன்னேன், எது உத்தரப்பிரதேசோட செவ்வியல் நடனம்னா அந்த ராசலீலா அப்படிங்கிறது. குறைவான மழை பொழியும் பகுதியான ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? அதாவது இந்தியாவிலேயே மிக குறைவான மழை பொழியும் பகுதி எதுன்னு கேட்டால் ஜெய்சால்மர் வந்து சொல்லுவாங்க. ஸோ எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி எனும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். சோழ துறைமுகமான பூம்புகாருக்கு அருகில் உவரி உள்ளது. பாருங்கள், இதில் வந்து எது சரி தவறுன்னு கேட்டிருக்காங்க, சரியா. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து இறக்குமதி செய்தார், அது கரெக்டு தான். 2வது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு, சரியா. இதில் முதல் கூற்று வந்து சரி, 2வது கூற்று தவறு. ஏன் தவறு அப்படின்னா இது வந்து பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு பக்கத்தில் தான் உவரி வந்து இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சோழ துறைமுகமான பூம்புகாருக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது குற்றம் வந்து தவறு, 1 மட்டும்தான் சரி. இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்படுபவை யாவை? இரட்டைக்கோள்கள். ஸோ இரட்டைக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுவாங்க அப்படின்னா புவியையும் வெள்ளியையும் சொல்லுவாங்க, சரியா. இரட்டைக்கோள்கள் இல்லைன்னா இரட்டை சகோதரிகள், ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? 7 இந்திய புனித தலங்கள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா யுவான் சுவாங். இவர் வந்து வருகை புரிந்திருப்பார். புதன்கோளில் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடுங்குளிரும் காணப்படும். சரிதான். புதன்கோளில் வளிமண்டலம் இல்லை, சரிதான். ஸோ கூற்று சரி, காரணமும் சரி, சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து கோள்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட சூரிய குடும்பம் இருக்குது. சூரிய குடும்பத்தில் ஒரு 8 கோள்கள் வந்து இருக்கும். ஓகேவா? சரி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புதன் கோள் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இருக்கும். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 கோள்களில் புதன் கோள் தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். புதன் கோளில் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலை இருக்கும், நைட்டில் வந்து கடுங்குளிர் வந்து இருக்கும். சரியா? காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து வளிமண்டலம் வந்து கிடையாது. அதே மாதிரி வெப்பமான கோள் எதுன்னு கேட்குறப்ப சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற புதன் தான் நம்ம நினைப்போம். பட் நான் வெப்பமான கோள் எதுன்னு கேட்டால் வெள்ளி தான்.
ஏன் இது வந்து வெப்பமான கோளாக வந்து இல்லை அப்படின்னா வளிமண்டலம் இல்லை அப்படிங்கிறதுனால வெப்பமான கோளாக வந்து இல்லை. புதன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் எந்த நகரத்தை பற்றி சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார்? எந்த நகரத்தை பற்றி அப்படின்னா மதுரையை பற்றி. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? காஞ்சி கைலாசநாதர் கோயில் 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்தது வந்து பாருங்கள், எது சரின்னு கேட்குறாங்க. புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வு சுற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது. புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல் கூற்று சரி, 2வது கூற்று சரி, 3வது கூற்று தவறு. இதெல்லாம் சின்ன குழந்தையோட சொல்லிடும். 365 நாட்கள் தான் வரும், 365 அப்படிங்கிறது வராது. ஸோ இது வந்து தவறு. சரியானவை அப்படின்னா 1 and 2 தான் சரி. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது? யுரேனஸ். சூரிய குடும்பத்தில் மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதிகமான துணைக்கோள்கள் கொண்ட கோள் எது அப்படின்னா வியாழன் தான். சரியா? வியாழன் அதாவது ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெரிய கோள் அப்படின்னாலும் வியாழன் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சூரிய குடும்பத்தில் ஒரு 5ஆவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வியாழன் தான். ரோமானியர்களோட முதன்மை கடவுள் ஜூபிட்டர் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுது. ஓகேவா? சரி, மிக அதிகமான துணைக்கோள்கள் வந்து இதில் வந்து இருக்குது. முக்கியமாக ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ இதெல்லாம் வந்து இதோட முக்கியமான துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என குறிப்பிட்டவர் யார்? இது நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. கொடுக்கல, சாரி. காளிதாசர். ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என குறிப்பிட்டவர் காளிதாசர். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கருதினர் என்ற செய்தியை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 49. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? 15. ஆர்டிகல் 15 பிரிவு 1 அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து வரும். அதில் தான் இந்த தலைப்பு வந்து இருக்கும். அதாவது ஆர்டிகல் 15. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. இறப்பிற்கு பின்னால் தான் வந்து இவருக்கு வந்து பாரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் இது. நம்ம தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி. ஸோ நீலகிரியில் தான் வந்து அதிக பாலின விகிதம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பாலின விகிதம்னா என்ன? 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களோட எண்ணிக்கை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நீலகிரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1041, அதாவது 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் அப்படிங்கிற அளவில் வந்து இருக்காங்க. ஓகேவா? அதாவது 41 பெண்கள் அதிகமாக வந்திருக்காங்க. நீலகிரிக்கு அடுத்ததாக பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா தஞ்சாவூர். தஞ்சாவூரில் 1031. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் 1025. அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி 1024. அதே மாதிரி இந்த பாலின விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா எங்கே சொல்லலாம் அப்படின்னா தருமபுரி. ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா தருமபுரி. அதாவது கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி, 946 தான் தருமபுரியில். ஓகேவா? அதுக்கப்புறம் சேலம் 954. ஓகேவா? அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரத்தில் 977. இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது? இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி ஸோ எது அப்படின்னு கேட்டால் மவுசின்ட்ரோம். மேகாலயாவில் இருக்குது மவுசின்ட்ரோம். சரியா? ஸோ இங்கே தான் வந்து அதிக மழை வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான மழை பதிவாகிறது இங்கே தான். இந்தியாவில் மழை கம்மியாக பெய்கிறது எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் அப்படிங்கிறதுல. இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று. காரணம், இந்தியா பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும். ஆமாம், துணைக்கண்டம் தான் சொல்லுவாங்க. ஸோ கூற்று, காரணம் சரியான விளக்கம். அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எந்த நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மெஜாரிட்டி இந்த ஆண் சிலை இல்லை பெண் சிலை அப்படி வந்தால் எங்கே இருக்கும் அப்படின்னா மொஹஞ்சதாரோ தான் இருக்கும். மொஹஞ்சதாரோவில் தான் அந்த சிலையை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அமர்ந்த நிலையில் அமர்ந்த ஆண் சிலை.
நடனமாது சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் யார்? சர் ஜான் மார்ஷல். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தமிழ் மொழி பேசும் மக்கள் தொகை சதவிகிதம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் என்னது வங்காளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதுக்கப்புறம் வங்காளம், அடுத்து தெலுங்கு, அடுத்து மராத்தி, அடுத்து தமிழ். தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 5.89% அளவுக்கு பேசுகிறாங்க. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? சீக்கிய மதம் இருக்குது, சமண மதம் இருக்குது, ஜெராஸ்ட்ரிய மதம் இருக்குது, கன்ஃபூசிய மதம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஹரப்பா நாகரிகம் எப்போது சரிய தொடங்கியது? ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லலாம். மெஜாரிட்டி ஹரப்பா நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1900 சரிய தொடங்கியது. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை, சூரியன் இருக்கு இல்லையா, அதோட மேற்பரப்பு வெப்பநிலை. நம்ம சூரிய குடும்பத்தில் முதன்மையானது எது அப்படின்னு கேட்டால் இந்த சூரியன் தான். சரியா? சூரியனை மையமாக வச்சு தான் மற்ற கோள்களே சுழலுது. ஓகேவா? இந்த சூரியனோட வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சரியா? பண்டைய தமிழகத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது? எங்கே இருந்தது அப்படின்னா மதுரை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மங்கள்யான் விண்கலத்தை 24/9/2014 அன்று அனுப்பியது. சரி. மங்கள்யான் என்பது செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டது. சரி. இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் 3ஆம் இடத்தில் உள்ளது. தவறு. 1 and 2 மட்டும்தான் சரி. ஏன் இது தவறு அப்படின்னா இந்த பட்டியலில் நம்ம 4ஆவது இடத்துல தான் இருப்போம். சரியா? 4ஆவது இடத்துல, அதாவது ரஷ்யா, அடுத்து நாசா, அடுத்த ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இதுக்கு அடுத்து நம்ம வருவோம். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் வரும். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வானூர்தி போகுது அப்படின்னா அப்படி போனாலுமே 21 வருஷம் ஆகுமா. சரியா? அந்த அளவுக்கு அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆனால் இப்போ வெயில் அடிக்கிறத பார்த்தா பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? கல்வி கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யார்? காந்தின்னு கொடுத்துருக்கேன். காஞ்சி. சரியா? திருநாவுக்கரசர். சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் உள்ளன? சூரிய குடும்பத்தில் குறுங்கோள்கள் எத்தனை உள்ளன? சரியா? அதாவது கோள்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், 8 கோள்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுங்கோள்கள் டுவார்ஃப் பிளானட்ஸ், அதாவது நெப்டியூனுக்கு அடுத்து தொலைவில் இருக்கிற சிறிய விண்பொருட்கள் குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. அதாவது ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், கௌமியா அப்படிங்கிறது. ப்ளூட்டோ அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் கோளாக இருந்துச்சு. ஆனால் அது கோளுக்குரிய தன்மை இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை குறுங்கோளாக மாற்றிட்டாங்க. பண்டைய தமிழகத்தின் எந்த நகரத்தில் நாலங்காடி, அள்ளங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் இருந்தன? மதுரை. சோழநாடு என்ன உடைத்து? சோழநாடு பார்த்தீங்க அப்படின்னா சோறுடைத்து. சோழநாடு சோறுடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து. சேரநாடு வேலமுடைத்து. தொண்டை நாடு சான்றோருடைத்து. ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரி. இந்திய அரசால் தமிழ் மொழி முதல் செம்மொழியாக எப்போது அறிவிக்கப்பட்டது? இது நான் ஏற்கனவே சொன்னேன். 2004 பார்த்தீங்க அப்படின்னா தமிழை ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? இது வரைக்கும் ஒரு 6 மொழிகளை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. சரியா? அதில் மொழி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ் மொழி. 2004 அறிவித்தாங்க. 2005 சமஸ்கிருதம், 2008 பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கும் கன்னடமும், 2013 மலையாளம்,
2016 ஓரியா, எப்போ கேட்டாலும் சொல்லணும். விஏ ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்? அதாவது வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சுருக்கமாக விஏ ஸ்மித்னு சொல்கிறாங்க. இந்தியாவை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆர்டிகிள் 14. ஸோ ஆர்டிகிள் 14 தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகிள் 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகுபாடு காட்டக்கூடாது, அதாவது பாலினம், பிறப்பிடம், சரியா, இதன் அடிப்படையில் ஒரு 5 இது வந்து வரும், அதன் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது. ஆர்டிகிள் 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு வந்து கொடுக்கறது. 17 வந்து பார்த்திங்க அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லலாம், சரியா. எப்போ கேட்டாலும் இதெல்லாம் ஆன்சர் வந்து பண்ணணும். இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த், செஸ் வீரர். இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை? ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை சதவீதம் அப்படின்னா 60%. டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தாரா? ஆமாம், இருந்தார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் பணியாற்றினார். சரிதான், சரியா, 1 and 2 சரி. சூரிய குடும்பத்தில் வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் எது? சூரிய குடும்பத்தில் வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா டைட்டன் அப்படிங்கிற ஒரு துணைக்கோள். இந்த துணைக்கோள் தான் வளிமண்டலம், மேகங்கள் இது வந்து சூழ்ந்து வந்து காணப்படும், சரியா, டைட்டன் அப்படிங்கிறது. இதுவே இன்னொரு ஒரு துணைக்கோள் வந்து சொல்லுவாங்க, ட்ரைட்டன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, ஓகேவா. ஸோ வார்த்தையை வந்து நம்ம வந்து நல்லா வந்து கவனித்து வந்து பார்க்கணும், என்ன கோள் டைட்டன் அப்படிங்கிறது, சரியா. அதே மாதிரி இந்த டைட்டன் அப்படிங்கிற இந்த கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனுடைய துணைக்கோள் அப்படின்னா சனி கோளோட துணைக்கோள், சரியா. அதாவது சனி பொறுத்த வரைக்கும் 62 துணைக்கோள் வந்து கொடுத்துருப்பாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் தானே 62 துணைக்கோள் வந்து இருக்கும். அதில் ஒரு மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டால் அந்த டைட்டனை வந்து சொல்லலாம், சரியா. மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். அதாவது நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் இதை வச்சு வளிமண்டலம் வந்து இருக்கும், ஓகேவா. மேகங்கள் இருக்கும், ஓகேவா. இந்த டைட்டனில் செரஸ் என்பது என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன். ஈரிஸ், செரஸ், மேக், ஹௌமியா, ப்ளூட்டோ இதெல்லாம் வந்து இதில் குறுங்கோளில் வந்து வரும். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? சிறுபானாற்றுப்படை. சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? இதெல்லாம் தெரியும் அப்படின்னா செம்பு தெரியும், வெண்கலம் தெரியும், வெள்ளி தெரியும், தங்கம் தெரியும், இரும்பு தெரியாது, சரியா. இரும்பின் பயனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சனிக்கோளால் நீரில் மிதக்க இயலுமா? சரி, சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன் நீரை விட அதிகமாகும். இப்போ சனிக்கோளால் நீரில் மிதக்க இயலும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் சனிக்கோளோட தன் ஈர்ப்பு திறன் நீரை விட கம்மி தான், சரியா. அதனால தான் வந்து மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஒன்று. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் சிந்துவெளி நாகரிகத்தின் எந்த நகரத்தில் காணப்படுகிறது? எந்த நகரம் அப்படின்னா மொஹஞ்சதரோ. இந்திய தொல்லியல் துறை எப்போது நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை 1861. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் முதல் நில அளவையாளர் வந்து இருந்திருப்பார், சரியா. ஸோ 1861 காலகட்டத்தில் தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது, அது வந்து தொடங்கியிருப்பாங்க. எந்த இரு கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது? செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் வந்து சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் என்ன? அதாவது இப்போ புதன் இருக்குன்னா மெர்க்குரின்னு சொல்கிறாங்க, வியாழன் இருக்குது அப்படின்னா ஜூபிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. இப்போ வெள்ளி இருக்குன்னா வீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு
கடவுளோட பேர் தான். இது எல்லாமே வந்து இந்த மெர்க்குரி, வீனஸு, ஜூபிட்டரு, சரியா, சாட்டன் எல்லாமே வந்து கடவுளோட பேர். ஆனால் புவிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுளோட பேர் வந்து கிடையாது. ஸோ புவி தான் வந்து வரும். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். அவங்க சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பயன்படுத்தினாங்க. ஸோ முதல் கூற்று சரிதான். ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். ஆமாம், அந்த காலத்தில் எல்லாருமே வந்து அணிந்திருப்பாங்க. ஸோ ரெண்டாவது கூற்றும் சரிதான். சிந்துவெளி நாகரிகத்தில் பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. கரெக்ட் தான். ஸோ இதில் வந்து என்ன சரி அப்படின்னா 1, 2, 3 மூணுமே சரிதான். சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த நகரத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரியத்தனமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? எந்த நகரம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ. சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள் எது? அதாவது அந்த தன் சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து சுழலும். எது அப்படின்னு கேட்டால் வியாழன் தான். சரியா? சூரிய குடும்பத்தில் பெரிய கோள் எதுன்னு கேட்டாலும் இந்த வியாழன் தான். ஓகேவா? வியாழன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் 51 நிமிஷத்தில் அது வந்து சுழலுதல் காலம் வந்து இருக்கும். வேகமாக வந்து சுழந்துடும். சரியா? தற்சுழற்சி காலம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நான் இது ஏற்கனவே சொன்னேன், 22 மொழிகள். இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்கு வருகை தந்த ஐரோப்பியர்களை கால வரிசைப்படுத்துக. அதாவது ஐரோப்பியர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் போர்ச்சுகீசியர்கள் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள். சரியா? ஏன்னா இந்தியாவுக்கு அந்த கடல் வழியை வந்து வாஸ்கோடகாமா தான் வந்து கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. அடுத்து டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். சரியா? ஸோ 4, 1, 2, 3, 5. பண்டைய தமிழகத்தின் புகார் நகரில் கடல் வழியாக டேஷ் இறக்குமதி செய்யப்பட்டன. குதிரைகள். தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? தீண்டாமை ஒழிப்பு பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் இது. நம்ம இது ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா தருமபுரி அப்படிங்கிறது. எந்த மாவட்டம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது? ஏரிகளின் மாவட்டம், கல்வி மாவட்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க. எது அப்படின்னா காஞ்சிபுரம். இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையாளரின் உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்காம். யுரேனஸ் பச்சை நிறமாக தோன்றுவதற்கு காரணமான வாயு எது? யுரேனஸ் முதல்ல என்ன நிறமாக வந்து காட்சியளிக்கும் அப்படின்னா பச்சை நிறம். அதுக்குரிய வாயு என்ன அப்படின்னா மீத்தேன் தான் காரணம். கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எப்போது? கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் ஜூன் 21. அடுத்து பொறுத்துக. வெப்பமான கோள். வெப்பமான கோள் வந்து வெள்ளி. செந்நிற கோள் செவ்வாய். உருளும் கோள் பொறுத்த வரைக்கும் யுரேனஸ். குளிர்ந்த கோள் நெப்டியூன். ஏன்னா நெப்டியூன் தான் வந்து கடைசியில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 3142 அப்படிங்கிறது தான் சரியான விடை. புவி தன் அச்சில் டேஷ் சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது. எவ்வளோ டிகிரி? 23 டிகிரி. கூற்று 1. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். நான் ஏற்கனவே சொன்னேன், தொன்மையானது பழமையானதுன்னா மெசபடோமியா தான். இந்த நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஸோ 1 and 2 சரிதான். பௌத்த துறையான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? எங்கு கழித்திருப்பார் அப்படின்னா காஞ்சியில் கழித்திருப்பார். தவறான இணையை கண்டறிக. வடமலை தங்கம், மேற்கு மலை சந்தனம், தென்கடல் முத்து, கீழ்கடல் அகில். இதில் வந்து தவறான இணை எது அப்படின்னு கேட்டால் கீழ்கடல் அகில் அப்படிங்கிறது தான் தவறான இணை. ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாத ஒன்று. சிந்து சமவெளி நாகரிகத்தில் தாய் தெய்வ வழிபாடு இருந்துச்சா? ஆமாம், இருந்துச்சு. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்து சமவெளி நாகரிகம். கரெக்டு. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட மிக பழமையானது. ஏன்னா ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ பழமையானது தான். ஸோ சரியான கூற்று அப்படின்னா 1, 2, 3 தான் வந்து சரியான கூற்று. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 75 கேள்விகள் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்போம். இன்னும் நிறையா வந்து பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஞாபகம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா?
நம்ம அடுத்தும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேள்வியில் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெட் படிக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? உங்களோட கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.